संस्थापकाय च धर्मस्य सर्वधर्मस्वरूपिणे அவதார ராமகிருஷ்ணாய தே நமஹ. நம்முடைய பிறந்த தினத்தை நாம் மட்டுமே கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் இல்லை ஆளை வச்சு கொண்டாடக்கூடிய அது தலைவர்கள் அப்படி இருக்கும்போது பக்தர்கள் யாருமே சொல்லாமல் அவர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மடமும் ஒவ்வொரு இயக்கமும் நல்ல விதமான இயக்கம் ஸ்ரீராமகிருஷ்ணருடைய அந்த அவதார தினத்தை 189 வருடங்கள் அவர் பிறந்து இன்றைக்கும் கொண்டாடுறோம். அப்படின்னா அவர் ஏன் பிறந்தார், அவருடைய பிறவியினால் எவ்வளோ பேருக்கு நன்மை நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். சாதாரண மக்களுடைய பிறந்த தினத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ஜனங்க மறந்துக்கிட்டே இருப்பாங்க. இருக்கும்போதே அவங்களே மறந்துடுவாங்க. ஏன்னா தங்களுடைய தகுதி தங்களுக்கே தெரிந்துடும். அதனால் என்ன, ஆரம்பிக்கும் போது பெருசாக ஆரம்பிப்பாங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக போகும். மறைந்த பிறகு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே மறைஞ்சிடும். இன்றைக்கி இருக்கிற தலைவர் படம் பெருசாக இருக்கும், நேற்றைய தலைவர் சின்னதாக இருக்கும், அதுக்கு முன்னாடி சின்னதாக இருக்கும், அப்படியே சின்னதாக போயிடும், ஒரு நாள் காணாமல் போய்விடும். ஆனால் அருளாளர்கள் மகான்கள் பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் குறிப்பாக அவர் எப்படி இருக்கார்னா, நாளாக நாளாக புடம் போட்ட தங்கமாக இன்னும் மிளிர்ந்து கொண்டே இருக்கிறார். ஏன் அப்படின்னா 2 விஷயம். ஒன்று, எல்லாருமே இறைவனை பற்றி இருக்க வேண்டும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமாக சொல்கிறார். இறைவன் இல்லாத ஒரு வாழ்க்கை வீணானது. நம்ம பொதுவாக கும்பிட்றது ஒன்று, நிறைய பேர் பிள்ளையார் சொல்லி போடுவாங்க. நிறைய பேருக்கு அது என்னன்னே தெரியாது, 2ன்னு நினச்சிக்கு தான் போடுவாங்க. 2ன்னா என்ன, 2 தான் இருக்குது, நான் தனியாக இருக்கேன், கடவுள் தனியாக இருக்கார். ஸ்ரீராமகிருஷ்ணன் என்ன சொல்கிறார், இல்லைப்பா, பிள்ளையார் சுழி என்கிறது உன்னுடைய வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இல்லாமல், அதாவது கடவுளை மட்டுமே சுற்றி வா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்வதற்காகத்தான் அது ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்கிறார். இறைவனை மையமாக வைத்திரு. இறைவனை மறந்த சமுதாயம் என்றைக்குமே பெருசாக ஒன்றும் சாதித்ததில்லை. அதே மாதிரி ஆன்மீகத்திலும் சமுதாயத்தை மறந்த ஒரு நிலை அதுவும் பெருசாக ஒன்றும் சாதித்ததில்லை. ஸ்ரீராமகிருஷ்ணோட சிறப்பம்சம் என்னவென்றால், ஒன்று, நீ கடவுள் மார்க்கத்துக்கு போறியா, அதில் இரு. அதே சமயத்தில் உன்னை சேர்ந்த மக்களை மறந்து விடாதே. ஒன்று, நீ சமுதாயத்தில் இருக்கியா, அப்படி இருந்தாலும் கடவுளை மறவாத சமுதாய சேவை, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது இருக்குது அப்படிங்கிறத அப்படியே போயிடுவாங்க. நம்முடைய பாரத நாட்டில் 3 விதமான வேதாந்தங்கள் சொல்வார்கள். ஒன்று திண்ணை வேதாந்தம், 2வது வரட்டு வேதாந்தம், 3வது பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் காண்பித்து சுவாமி விவேகானந்தர் அதை விஸ்தாரம் செய்தார். அது செயல்முறை வேதாந்தம். அது என்னது? திண்ணை வேதாந்தம். எதுக்கு எடுத்தாலும் சரி, எல்லாம் வச்சுக்குவான், மரம் வச்சவன் தண்ணி ஊற்றுவான்ப்பா அப்படின்னு சுய முன்னேற்றம் இல்லாமல் என்னுடைய பங்கு என்ன அது செய்யாமல் எல்லாமே ஒரு விதமான, அதுல முக்கியம் இந்த மாயா அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டு, எல்லாமே மாயை தானே அப்படின்னு. அது எங்கள் சுவாமிஜி ஒருத்தர் சொல்வார், சாப்பிட்ட பிறகு எல்லாமே மாயை தான் அப்படின்பார். சாப்பிட்ட பிறகு அதான் பசி இருக்குது, அப்பெல்லாம் இந்த உலகம் உண்மையாக தான் இருக்கும். சாப்பிட்ட பிறகு எல்லாமே மாயை தானே அப்படி நல்ல வயிறு நிறைந்த பிறகு என்ன ஆகும், மாயைன்னு சொல்லுவாங்க. அதில் 2-3 விஷயம் என்னப்பா இருக்குது வாழ்க்கையில். இந்த 2 நாள் எல்லாமே தூதினேர் கேலாம் அப்படிம்பார். எல்லாமே 2 நாள் ஆட்டம், அதுக்கப்புறம் எல்லாம் மூஞ்சி போயிடும். அது உண்மை தான், தப்பு கிடையாது. ஆனால் யார் சொல்கிறது? ஒரு பெரிய ஒரு முக்கியமான ஒரு பேங்க்கு, அந்த பேங்க் வாசலில் காவல் காக்கக்கூடிய ஒருத்தன் எப்படி இருக்கணும்? கவனமாக இருக்கணும், ரொம்ப கவனமாக இருக்கணும், எல்லாரையும் உன்னிப்பாக கவனிக்கணும். என்னத்தை பணம் சம்பாதிச்சு என்ன பண்ண போகிறாங்க, சாகும்போது இதை வச்சு அடுக்குவாங்க அப்படின்னு அவன் பேசக்கூடாது. இந்த காவலாளி பேசக்கூடாது. நிறைய நேரத்தில் வரட்டு வேதாந்திகள், திண்ணை வேதாந்திகள் அப்படி தான் பேசுவாங்க. அவங்களுக்கு என்னன்னா, தன்னை தவிர, தன்னுடைய சுயநலத்தை தவிர எல்லாமே பொய் தான். அந்த மாதிரி நிறைய பேர் பார்க்குறோம். இன்றைக்கி செத்தா நாளைக்கு பால், ரொம்ப சர்வசாதாரணமாக பேசுவாங்க. திண்ணை வேதாந்தம் பேசி பேசியே ரொம்ப வீணாக்கிய காலம்.
அந்த அந்த மாதிரி பேசுகிறவங்கன்னா அங்கேருந்து தப்பிச்சிடணும். ஸ்ரீராமகிருஷ்ணர்கிட்ட ஒரு துறவி வர்றார். அவர் வந்து நல்ல வெளியில் நல்லா பேசுகிறார். ஆனால் சாயந்தரமான அவருடைய போக்கு வேறு மாதிரி இருக்குது. நல்லா குடிக்கிறார், ஆட்டம் பாட்டெல்லாம் கொஞ்சம் இருக்குது. ஸ்ரீராமகிருஷ்ணர் ரொம்ப கருணை கொண்டு அவர்கிட்ட போய் சொல்கிறார், இப்படியெல்லாம் பண்ணாதீங்க, நல்லா நீ வேதாந்தம் சொல்கிற, நீ சொன்ன ஜனங்களுக்கு புரியுது, ரொம்ப லகுவாக சொல்கிற, நீ நல்லா பேசுகிறவனிடம் தேவி வந்து அருளாசி உனக்கு இருக்குது, அதனால் நீ என்ன செய்கிற, நல்லா பேசுகிற, ஆனால் கொஞ்சம் அனுஷ்டானத்துடன் பேசு, கொஞ்சம் தர்மம் சத்தியம் சொல்கிறாங்க இல்லையா, சத்தியம் இறைவன் அப்படின்னா தன்னுடைய நடவடிக்கை, தன்னுடைய தகுதி தர்மம். இப்போது ஒரு நல்ல காஃபி நீங்கள் சாப்பிட்றீங்க, அந்த டம்ளர் வந்து அழுக்காக இருக்குது, அந்த காஃபி நல்ல சுட சுட இருக்குது, நல்ல நரசுஸ் காஃபி அந்த மாதிரி இருக்குது. ஆனால் அந்த டம்ளர் பார்த்தா எச்சில் டம்ளராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அது வந்து அழுக்கு இருக்குது, சாப்பிட முடியுமா? அது மாதிரி தான் ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்கிறார், நல்லா பேசுகிறப்பா நீ, ஆனால் கொஞ்சம் தார்மீகமாக கொஞ்சம் இரு. அப்போ அந்த மனுஷன் சொல்கிறாரு, என்ன சுவாமி, என்ன இருக்குது வாழ்க்கையில், எல்லாமே மாயை தானே, நான் செய்கிற அந்த தவறு கூட என்ன பெருசாக, என்ன அதுவும் மாயை தானே, அதில் ஒன்றும் பெருசாக எடுத்துக்காதீங்க அப்படிங்கிறார். ஸ்ரீராமகிருஷ்ணர் கண்டமணி கோபம் வந்துடுது. என்ன சொல்கிற நீ, இப்படியெல்லாம் பேசுகிற, இது வேதாந்தம் கிடையாது, உன்னுடைய வேதாந்தத்தில் வந்து நான் அவர் சொல்லுவார், அது பெங்காலில் சொல்கிற ரொம்ப வேடிக்கையாக இருக்கும், காரி துப்பு வேணாம், வேதாந்தத்தில் காரி துப்புவேன் அப்படிங்கிறார். என்னவென்றால் சிதைத்து கூறுவது. வேதாந்தம் அப்படின்னா கடவுள் இருக்கார், வேதாந்தம் அப்படின்னா இந்த திண்ணை வேதாந்தம் அப்படின்னா இந்த மாதிரி பேசுகிறவங்க, வரட்டு வேதாந்தம்னு ரெண்டாவது இவங்க ரெண்டு. அப்போ நான் சொன்னேன் இல்லையா, அந்த மனிதர்லாம் வரட்டு வேதாந்திகள், எல்லாமே மித்தியை, எல்லாமே பொய் அப்படிங்கிறத திரும்ப திரும்ப சொன்னதால தான், அதை மட்டுமே சொன்னதால தான் நம்ம நாடு இவ்வளோ வருஷம் அடிமைப்பட்டு இருந்தது. ஏன்னா ஒன்றுமே இல்லைப்பா, அந்த உலகத்தில் செய்ய வேண்டிய காரியம் ஒன்றுமே இல்லை, எல்லாம் பகவான் பார்த்துக்குவார் அப்படின்னு ஒரு விதமாக சொல்கிறது. நீ என்ன செய்ய போகிற, கர்மத்தை செய், பலனை எதிர்பார்க்காதே அப்படின்னா அவன் என்ன சொன்னான், இதை விட்டுட்டான், கர்மத்தையே விட்டுட்டான், பலனை எதிர்பாராதே அப்படிங்கிறது அது இதாச்சு. நல்லா படி, பரீட்சை என்ன ரிசல்ட் வந்தாலும் சரி பார்த்துக்கலாம், அதுக்காக வந்து நீ தற்கொலை பண்ணிக்காது. இப்போ ரிசல்ட் வந்து 96, 97 வாங்குகிற பிள்ளைங்க தான் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. ஏன்னா என்னை விட அவள் ஒரு மார்க் அதிகமாக வாங்கிட்டா, 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அப்போ என்னன்னா பலனில் அவ்வளோ கவனம், இது பரீட்சை சீசனுங்கிறதால இந்த உதாரணம் வேண்டியிருக்கு. பலன் அந்த மாதிரி எதுக்கு எடுத்தாலும் சரி, இது செஞ்சால் அது வருமா, கையில் காசு வாயில் தோசை, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம், எதுக்கு எடுத்தாலும் பலன். அதனால தான் கீதை சொல்கிறார், பலன் மேலே கவனம் வைக்காத. சுவாமி விவேகானந்தர் சொல்வார், ஒரு காரியம் செய்யும் போது முடிவிற்கு எந்த அளவிற்கு ஆசைப்படுகிறாயோ அதே அளவு கவனம், அதன் சாத்தியம், அது எப்படி நடத்த வேண்டுமோ அதற்கும் கவனம் கொடு. நீ நல்ல விதமாக நல்லா சம்பாதிக்கணும், பெரிய ஆளாக வரணும், ஆசைப்படுறது யார், உனக்கு குப்பனும் சுப்பனும் ஆசைப்படுவான். ஆனால் யார் வந்து அந்த அடையணும் அப்படின்னா அந்த இலக்கை நோக்கி போகணும், அதில் எவன் கவனம் செலுத்துகிறானோ அவன் தான் முன்னுக்கு வருவான் அப்படிங்கிற சொல்கிறார். இந்த மாயை அப்படின்னு சொல்லி நல்ல அந்த என்ன சொல்கிறது, நிறைய பேசிட்டாங்க. இந்த திண்ணை வேதாந்திகளும் வரட்டு வேதாந்திகளும் அப்படி சொன்னதால தான் என்னாச்சு, இந்த நம்முடைய பாரத தேசம் வந்து ஒரு 800 வருஷமாக எவன் மிதித்தாலும் சரி ரொம்ப நல்லா மிதிக்கிறீங்க அப்படின்னு முட்டாள் கூட்டமாகவே இருந்துட்டு போயிட்டாங்க. இதுக்கப்புறம் தான் சுவாமி விவேகானந்தர் வந்த பிறகு தான் திண்ணை வேதாந்தத்தை உடைச்சார், வரட்டு வேதாந்தத்தை உடைச்சார். அது உடைக்கிறதுக்கு யார் காரணம் வந்தால் பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர். ஆச்சாரிய ராமானுஜர் அது ரொம்ப நல்லா சொல்லியிருக்கார். இந்த உலகம் பொய் கிடையாது, மித்தியை கிடையாது, சத்தியம் அப்படின்னா எல்லோரும் அப்படி தான் நினைக்கிறாங்க. சத்தியம் நினைக்கிறதால தானே அவன் பங்களா கட்டிக்கிட்டே போகிறான் இல்லையா, சொத்துக்கள் குவிச்சிக்கிட்டே போகிறான், இன்னும் நிறைய நாள் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சுகத்தை அனுபவித்து தேடிக்கிட்டே இருக்கான் இல்லை. ஏன்னா இந்த உலகம்தான் சத்தியம் இல்லைப்பா, இந்த உலகம் சத்தியம். எதுக்கு, எப்படி, இதை விட இறைவன் சத்தியம், இது உண்மை தான். ஆனால் உண்மையிலும் உண்மை குவைண்டசன்ஸ் ஆஃப் வேதாந்தா என்னென்னா, இந்த உலகம் சத்தியம்தான். என்னென்னா
நீ செய்கிற காரியம் எல்லாமே இங்கே பதிவாகிறது. இந்த உலகத்தில் இது ஃபஸ்ட் இன்னிங்ஸ், இந்த உலகத்தில் சேர்ந்த ஃபஸ்ட் இன்னிங்ஸ். அது இறை மார்க்கம் செகண்ட் இன்னிங்ஸ். சொல்லுவாங்க இல்லையா, குருக்கிட்ட கேட்டாராம், ஒரு சீடன் வந்து மடத்தில் சேர வந்தான், என்ன செய்யணும் அப்படின்னு. இங்கே காலையிலேருந்து இங்கே வேத பாராயணம் இருக்கும், அப்புறம் வந்து நிறைய படிக்கணும், கோஷாலை இருக்குது அங்கே வேலை செய்யணும், அப்புறம் வந்து கிச்சனில் வேலை செய்யணும், எல்லாம் செய்யணும் அப்படின்னு. குரு என்ன செய்வார் அப்படின்னு, வந்தவங்ககிட்ட எல்லாம் உபதேசம் பண்ணுவார் அப்படின்னு. நான் குருவாகவே சேர்ந்துடுறேனே அப்படி சொன்னால் எப்படி இருக்கும்? அது மாதிரி தான் நிறைய பேர். இந்த உலகம் சத்தியம். ராமகிருஷ்ண மடத்தில் எடுத்த உடனே துறவி ஆக்கிட மாட்டாங்க. எங்களுக்கெல்லாம் வேடிக்கையாக இருங்க. எங்கள் பெரியவங்கள்லாம் சொன்ன, ரொம்ப படித்தவர், ஒரு 4-5 டிகிரி வாங்கியிருக்கிறவர். அப்படியா, மடத்தில் சேரப்போறியா, சரி கிச்சனில் போய் அங்கே சமையல்காரன் இருப்பார், அவர் கூட சேர்ந்து வேலை செய் அப்படின்பா. அவர் PhD வாங்கினவர். என்னன்னா, இந்த உலகம் சத்தியம்ப்பா, நீ செய்ய வேண்டிய ஒவ்வொரு காரியமும் கவனத்தில் கொள்ளத்தக்கது, ஒவ்வொரு காரியத்திலையும் கவனம் வை. ஒரு அருமையான சூத்திரத்தை சுவாமி விவேகானந்தருடைய அந்த சிந்தனைகளை சொல்லலாம். ஒன்றில் கவனம் வை. அந்த ஒன்றில் எது? இறைவன் இருக்கிறார், இறைவன் நம்மை காக்கிறார், பாதுகாக்கிறார், கண்காணிக்கிறார். அவருடைய கண்காணிப்பில் இருக்கிறதோட அவரை பாதுகாப்பில் இருக்கிறது ரொம்ப நல்லது. யாரை கண்காணிக்கணும்? திருட்டு பசங்களை தான் கண்காணிக்கணும். ஆனால் பாதுகாப்பில் இருக்கும்போது எப்படி இருக்கும்? நல்ல விதம் அவருடைய அரவணைப்பில் இருக்கும். இறைவன் இருக்கிறார் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். ஒன்றில் கவனம் வை. இறைவன் பார்க்கிறார், கடவுள் என்னை பார்க்கிறார், அப்போது அவர் மெச்சும்படி நான் இருக்க வேண்டும். அப்போ நான் என்ன செய்யணும்? ஒவ்வொன்றிலும் கவனம் வை. நீ செய்யும் ஒவ்வொன்றிலும், வேலையாக இருக்கட்டும், சிந்தனையாக இருக்கட்டும், ஆசையாக இருக்கட்டும், எதிலும் ஒவ்வொன்றிலும் கவனம் வை. ஒன்றில் கவனம் வை. அந்த ஒன்று ஆண்டவன் பார்க்கிறார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம கேட்டோம் இல்லையா, அதாவது ஒன்று அப்படின்னா இறைவன் தான் ஒன்று, பாக்கி எல்லாமே பூஜ்யம். இப்போ நம்ம எல்லாமே டம்மி தான், டம்மி பீசஸ். ஆனால் இறைவன் முன்னாடி இந்த ஒன்று போட்டு அதோட வலப்பக்கம் பார்த்தோம் அப்படின்னா 0 போட்டால் அதுக்கு என்ன மதிப்பு? 10. இன்னொரு 0 போட்டால் 100, 1000, 10,000, லட்சம், 10 லட்சம், கோடி, இப்படி போகும் அந்த ஒன்று. அதில் 2 சூக்ஷ்மம் இருக்குது. ஒன்றுக்கு பக்கத்திலே நின்று 0 போட்டால் இந்த ஒன்றுக்கு எவ்வளோ மதிப்பு? 10 தான். ஒன்றுக்கு பக்கத்தில் இருக்கிறது சிறந்தது தான். ஆனால் அது தள்ளி நின்னாலும் அந்த ஒன்றை மறவாத, ஒன்றிடம் தொடர்பு இருக்கும் போது அந்த ஜீரோவுக்கே அதிகமான மதிப்பு. புரியுதா? ஒன்று பக்கத்தில், இப்போது மடத்தில் இருந்துட்டு ஒருத்தர் ரொம்ப பக்தியோடு இருக்காருன்னு பெரிய விஷயம் இல்லை, சுவாமி விவேகானந்தர் சொல்வார். இல்லை மடத்து ஸ்கூலில் படித்த பொண்ணு பையன் அப்படின்னா, நல்ல பையன் அப்படின்னா பெரிய விஷயம் இல்லை. இங்கே இருந்துக்கிட்டு ஆஸ்திரேலியா போயிட்டு கூட நம்முடைய பண்பாட்டையும் நம்முடைய கலாச்சாரத்தையும் மறவாமல் அங்கே இருக்கக்கூடிய 4 ஆங்கிலேயர்களுக்கு சொல்லி அது புரிய வச்சு பாரத பண்பாட்டை உணர்த்தக்கூடிய குழந்தைகள் நிறைய பேர் இருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம்? ஒன்று அந்த அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. 0 0 0. எங்கே இந்தியாவில் இருக்கிற வரைக்கும் ஏதோ ஒரு கிராமத்தில் இருந்த பையனோ பொண்ணாக இருக்க முடியும். ஆனால் இங்கிருந்து அங்கே போயும் நம்முடைய கலாச்சாரத்தையும் நம்முடைய பாரம்பரியத்தையும் விடாமல் யார் வைத்திருக்கிறார்களோ அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? 1 0 0 0 0 போனால் அந்த ஒன்றால் எவ்வளோ மதிப்பு? கோடி மதிப்பு பெறும். இப்படி இருந்தால் அது 0 கிடையாது, 1 0 0 0. இறைவனை மறவாத வாழ்க்கை, இறைவனை மறவாத செயல்கள் செய்யும் போது அதுக்கு பேர் 0 கிடையாது, பூஜனீயம், போற்றத்தக்கது. பூஜனீயர்கள் அப்படிம்பாங்க, மதிக்கத்தக்கது, போற்றத்தக்கது, வழிபாடு செய்யத்தக்கது, பூஜனீயம். ஒன்று இருக்குது, நமக்கு தெரியாது. ஆனால் அதோட இந்த பக்கம் 0 0 0 போட்டு 1 இங்கே இருக்குது. வலது பக்கம் போட்டால் 1க்கும் மதிப்பு, 0க்கும் மதிப்பு. எந்த இடத்துல இருந்தாலும் தள்ளி நின்னாலும் ஒன்றோட தொடர்பில் இருக்கும் அப்படின்னா அது பூஜனீயம், போற்றத்தக்கதுன்னு சொன்னேன். அதே மாதிரி இந்த பக்கம் 1 இருக்குது, அது நம்ம மதிக்கவே இல்லை. அதுக்கு 1க்கு முன்னாடி 0 0 0 போட்டால் 1க்கும் மதிப்பு கிடையாது, 0த்துக்கும் மதிப்பு கிடையாது. அப்போ என்ன ஆகும்? அதுதான் 0. இந்த பக்கம் போனால் பூஜனீயம்.
இந்த பக்கம் போல் பூஜ்யம். பூஜ்யம் அப்படின்னா மொத்தமாக இந்த பூஜ்யம் என்பதை கண்டுபிடித்தது நம்முடைய பாரத பாரம்பரியம் தான். இந்தியர்கள் தான் அதை கண்டுபிடித்தார்கள். ஒரு பெரிய அறிஞர் சொன்னார், பாரதம் கண்டுபிடித்ததிலே மிகச்சிறந்தது எதுவென்றால் பூஜ்யம் என்ற இலக்கம். அந்த பூஜ்யம் என்பது அந்த அந்த நம்பரை கண்டுபிடிச்சது தான் ரொம்ப பெருசு. இல்லைன்னா என்ன ஆகும்? இப்போ 1 0 போட்டால் 10 ஆயிடுச்சு, 2 போட்டு 20, அப்படி போட்டோம்னா 1 2 3 10 வரைக்கும் தான் நமக்கு தெரியும். 10 கூட தெரியாது, 9 வரைக்கும் தான் இலக்கம் இருக்குது. இந்த பூஜ்யம் கண்டுபிடித்ததால் தான் எது வேணாலும் போடலாம், எவ்வளோ வேணாலும் நம்ம அது அதிகப்படுத்திக்கிட்டே போகலாம். பாரதம் கண்டுபிடித்து உலகத்திற்கு கொடுத்த சொத்துக்களில் மிக உன்னதமானது, கணிதத்திற்கு கண்டுபிடித்த, விஞ்ஞான உலகத்திற்கு கண்டுபிடித்த பெரிய சொத்து என்னவென்றால் பூஜ்யம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதை கண்டுபிடித்து விட்டு தங்களை பூஜ்யம் என்றே நினைத்து கொண்டு இருப்பதால் தான் பாரதம் கவிழ்ந்து போகிறது. பூஜ்யத்தை கண்டுபிடிச்சிட்டோம், நம்முடைய மூதாதையர்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க. என்னப்பா இருக்குது வாழ்க்கையில்? பூஜ்யம் தானே, எல்லாம் இன்றைக்கி செத்தா நாளைக்கு பால் இல்லையா, என்ன எல்லாம் ஆடுறான். இல்லை, ஒருவன் தவறு செய்யும் போது, ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கிறவன் தவறு செய்யும் போது தட்டி கேட்கக்கூடிய திராணி இல்லைன்னா அவன் வெறும் பிராணி தான் இல்லையா. அப்போ நம்ம பூஜ்யம் ஆகி விடுகிறோம். நமக்கு ரெண்டு வாய்ப்பு எப்போவுமே இருக்குது. நீ பூஜ்யமாகவே இருக்கிறியா? ஒன்று பூஜ்யம் அப்படின்னா டம்மி, ஜீரோ. அந்த ஜீரோவிலே நம்ம இருக்க போகிறோம். எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு அப்படியே ஒதுங்கிடுவாங்க. நான் சொல்லி எவன் கேட்க போகிறான் அப்படின்னு ஆகிடும். நம்மை நாமே ஒரு பூஜ்யம் அப்படின்னு ஒன்றுமே இல்லை. ஆங்கில கல்வி நமக்கு கொடுத்த பெரிய தலையில் சுமத்தியது என்னென்னா, நீ ஒரு பைத்தியம், உங்கள் அப்பா ஒரு அரைவேக்காடு, உன்னுடைய ஆசிரியர்கள் எல்லாருமே பாசாங்குக்காரர்கள், உங்களுடைய சாஸ்திரங்கள் எல்லாமே பொய். இந்த 4 இருந்தால் எப்படி நமக்கு தைரியம் வரும்? எப்படி நமக்கு தன்னம்பிக்கை வரும்? பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணன் அங்கே தான் வர்றாரு. இல்லைப்பா, வேதாந்தம் என்றால் ஒவ்வொரு ஆன்மாவிலும், ஒவ்வொரு மனிதனிடத்திலும் அருமையான ஆற்றல்கள் இருக்கின்றன, திறமைகள் இருக்கின்றன. எல்லார்கிட்டையும் கடவுள் படைக்கிற போது எல்லாமே மிகச்சிறந்ததாக இருக்குது. ஸ்ரீராமகிருஷ்ணர் எல்லாரையும் மதிப்பார், எல்லாரையும் மேலே கொண்டு வரணும்னு நினைப்பார். அவர் திண்ணை வேதாந்தம் கிட்ட நெருங்க விட மாட்டார். வரட்டு வேதாந்திகள் அப்படின்னா அவங்க எப்படி இருப்பாங்க? எல்லாமே மாயை அப்படின்னு சொல்லிவிட்டு, அப்புறம் சாப்பாடு ரெடியா அப்படின்னு கேட்குற டைப். அது மாயைன்னு சொல்லிவிட்டு அவன் பசியும் மாயை தானே இல்லையா. உனக்கு பசிக்கக்கூடாது, பசி இருந்தாலும் பொருட்படுத்தக்கூடாது, அந்த மாதிரி இருக்கும். ஆனால் அப்படி இல்லை. என்னுடைய சுகம், என்னுடைய சுயநலம் அப்படின்னு வரும்போது ஜெகத் சத்தியம், மற்றவங்களுக்கு சொல்கிறது அப்படின்னா ஜெகத் மித்யா. எவ்வளோ செல்ஃப் கான்ட்ரடிக்ஷன் இல்லையா, சுய முரண்பாடு எப்படி இருக்குது. இதுதான் வரட்டு வேதாந்திகள். இந்த வரட்டு வேதாந்திகளை உடைத்தெறிந்தது தான் பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணருடைய மிக முக்கியமான பங்களிப்புகளில் ஒன்று. அதை சுவாமி விவேகானந்தர் கொண்டு சென்றார். அது பெயர் செயல்முறை வேதாந்தம். இதுக்கு ரெண்டையுமே நான் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சம்பவம் சொல்கிறேன். ஒரு முறை தக்ஷிணேஸ்வரத்தில் பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் அங்கே 30 வருடங்கள் இருந்தார், அங்கே வாழ்ந்தார். அங்கே தான் அவருக்கு எல்லாமே நடந்தது. பூஜாரியாக சேர்ந்தார், பூஜிக்கத்தக்கவனாக அங்கு வெளியில் வந்தார். ஒரு சாதாரண காளி கோயில் பூஜாரியாக போகிறார் அங்கே. ஆனால் அதன் பிறகு தான் அவர் ஒரு அவதார புருஷர் என்பது அனைவருக்கும் தெரிந்தது. மதுர் பாபு அப்படிங்கிற அந்த கோவிலோடைய ஃபவுண்டர் ராணி ராசமணி, அவங்க இவர் ஒரு தெய்வமாகவே பார்த்தாங்க. குலகுருவாக மட்டுமல்ல, தெய்வமாகவே பார்த்தார் மதுர் பாபு. அப்படி இருக்கும்போது 30 வருஷம் அங்கே இருந்திருக்கார். அவர் அங்கே அந்த ஒவ்வொரு தெருவில் நடந்திருக்கார். ஒவ்வொரு விஷயத்தையும் யாராவது ஒருத்தர் பார்க்குறார், ஒருத்தர்கிட்ட நல்ல விஷயம் இருந்துச்சுன்னா அதை ஒரு உபதேசமாக்கி ஊருக்கு கொடுப்பார். அந்த மாதிரி அவர் அங்கே அவ்வளவு லயிச்சு வாழ்ந்திருக்கார். அதே சமயத்தில் அவர் அங்கே அவருக்கு எண்ணற்ற தெய்வீக காட்சிகள் கிடைத்திருக்கின்றன. மகேந்திரநாத் குப்தருக்கு சொல்கிறார், இந்த இடத்த கும்பிட்டுக்கோ அப்படிங்கிறார். அங்கே என்னென்னா ஒரு பெரிய ஆலமரம். அந்த ஏன் ஆலமரத்தை கும்பிடணும் அப்படின்னு பார்த்தா, இந்த இடத்துல தான் எனக்கு நிறைய தெய்வீக காட்சிகள் கிடைத்தது. அம்பாளை நான் தரிசனம் பண்ணியிருக்கேன், இங்கே நான் நிறைய ஜபம் பண்ணியிருக்கேன், தியானம் செஞ்சுருக்கேன், கும்பிட்டுக்கோ அப்படிங்கிறார். அப்படின்னா ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு மனிதரையும் ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் அவர் அப்படி அனுபவிச்சிருக்கார். தக்ஷிணேஸ்வரம் அப்படின்னு
அந்த இடத்துல அவர் இருக்கும்போது மதுர் பாபு காலமாயிட்டார். அவர் இருக்கிற வரைக்கும் அவர் வந்து ஒரு என்ன சொல்கிறது, தேவ புருஷர் மாதிரி அவர் கவனித்து கொண்டார். அவருக்கு வந்து இவ்வளோ பெரிய ஜமீன்தார் இவர் என்ன செய்வார், இவருக்கு வந்து உணவு பரிமாறுவதிலேருந்து அவர் வர்றார், எங்கே போகிறார், எல்லாத்துக்கும் பக்க பலமாக இருந்து குருதேவருடைய திருமேனியை காத்தார். அவருடைய காலம் முடிந்து அவர் போயிடுறார். அதன் பிறகு அவருடைய மகன் திரைலோக்கியர் அவர் வர்றார். அவருக்கு வந்து அந்த அளவுக்கு அப்பா இவர் மேலே வைத்திருந்த பக்தி மாதிரி அவருக்கு கிடையாது. அப்பா மதித்தவர் அப்படின்னு அவர் நல்ல பூஜாரி, அவ்வளோதான் தெரியும் அவருக்கு. என்ன செய்கிறார், அவர் வந்து அப்படியே கவனிச்சிக்கிட்டு இருப்பார். சாப்பிட்டீங்களா, வந்தீங்களா, இவ்வளோதான் ஜென்ரல் ஒரு என்கொயரி தான் இருக்கும். அவர் என்ன பண்ணுறார், ஒரு முறை ஒரு சம்பவம் நடக்குது. ஹிருதய் அப்படின்னு அவருடைய உறவினர் அவர் கூடவே இருக்கார், ஸ்ரீராமகிருஷ்ணன் கூடவே இருக்கார். அவர் ஒரு முறை திரைலோக்கியருடைய பெண்ணை கூப்பிட்டு தேவி மாதிரி அவரை பாவிச்சு குமாரி பூஜை செஞ்சிடுறார். அதாவது ஒரு பிராமணர், இந்த ஹிருதயருங்கிற பிராமணர் ஒரு சாதாரண பெண்ணை வந்து இந்த மாதிரி செய்கிறது வந்து ஒரு பயம் வந்துடுது. ஏதோ ஒரு பெரிய அபச்சாரம் செய்து விட்டதாக அந்த வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் கருதுகிறார்கள், பயப்படுறாங்க. இவர் இப்படி செஞ்சிட்டார், குருதேவர் செஞ்சால் அது பெரிய விஷயம். ஆனால் இவர் வந்து இவருடைய ரொம்ப சாதாரண மனுஷன் தான். அவர் ஸ்ரீராமகிருஷ்ணரிடம் இருந்தாலும் அவருடன் இருந்த போதும் விளக்கின் அடியில் இருள் போன்று அவர் இருந்தார். அவருடைய பாத்திரம் அந்த மாதிரி இருந்தது. என்ன ஆகுது, இவர் இந்த மாதிரி பூஜை செய்த உடனே அவர் கூப்பிட்றார். கூப்பிட்டு இனிமேல் வந்து நீ இந்த மாதிரி செய்யக்கூடாது, நீங்கள் இருக்கக்கூடாது, போயிடு, வெளில போயிடு, அவனை துரத்தி விட்டுரு அப்படின்னு சொல்லிடுறார். வாட்ச்மேன் வர்றார். வந்த உடனே ஹிருதயர்கிட்ட போகிறார். அங்கே போன உடனே அவர் இல்லை. அப்போ அந்த வாட்ச்மேன் என்ன பண்ணுறார், நேராக அங்கே வர்றார். ஸ்ரீராமகிருஷ்ணன் அங்கே இருக்கார். அவர் பாட்டுக்கு உட்காந்துட்டு அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் இவ்வளோ தான். இறைவனை பற்றி பேசுவார், இறைவனிடம் பேசுவார், ரெண்டே தான் அவருக்கு தெரியும், இன்னும் வேறு ஒன்றும் தெரியாது. அவர் வந்து இறைவனிடம் பேசிகிட்டு இருக்கா. திடீர்னு வாட்ச்மேன் வர்றார். என்னப்பா அப்படிங்கிறார். இதே வாட்ச்மேன்ட்டு தான் அவர் சொல்வார். இரவு டியூட்டி அவர் கிடைக்கும்போது அவர் சொல்வார், 2 மணிக்கு அவர் தூங்கிக்கிட்டு இருப்பார். அந்த வாட்ச்மேன் கிட்ட போய் இவருக்கு தூக்கமே வராது. ஏன்னா அவருக்கு இரவு பகல் எல்லாமே ஒன்று. அவர் சொல்கிறார், தட்டி எழுப்பி ஒரே ஒரு முறை ராமநாமத்தை சொல்கிறியா, அதாவது இங்கிலீஷ்காரன் கணக்குப்படி நைட் 2 மணி, ஆனால் இந்திய காலப்படி காலையில் அதிகாலையில் 2 மணி. அவருக்கு அதிகாலை 2 மணிக்கு கூப்பிட்டு ஒரே ஒரு முறை துர்கா நாமத்தை சொல்லு அப்படின்னு அவன் அப்படி போதையில் இருப்பான். அந்த மாதிரி சொன்னவர். இதுதான் சரியான நேரம் நினச்சானோ நம்ம தெரியல. அந்த வாட்ச்மேனை வந்து திரைலோக்கிய பாபு சொல்லிட்டாரு, உங்களை வெளியில் போக சொல்லிட்டாரு. இல்லைப்பா அப்படி சொல்லியிருக்க மாட்டார், ஏன்னா அவருக்கு நடந்த நிகழ்ச்சி தெரியும். ஹிருதயரை சொல்லியிருப்பார். அப்படி இல்லை 2 பேரையும் போக சொல்லிட்டாங்க அப்படின்னு. ஏன்னா இவர் தூக்கத்தை கெடுத்தவருங்கிறதால என்னமோ தெரியல, அதே வாட்ச்மேனான்னு தெரியாது நமக்கு. என்ன சொல்கிறாரு, உடனே 2 பேரும் போங்க அப்படிங்கிறார். இவர் நினச்சிருந்தாருன்னா இல்லை அங்கே போய் வாதம் செய்வேன் அப்படி இப்படின்னு எதுவும் சொல்ல. அப்படியா, பாபு சொல்லிட்டார், திரைலோக்கிய பாபு சொல்லிட்டார், நீங்களும் போகணும் அவரும் போகணும், உடனே காலி பண்ணுங்க, இன்னொரு 1 மணி நேரத்தில் எல்லாமே போயிடணும். 1 மணி நேரம் என்ன, இங்கே பாருங்கள், உலகம் மித்தியை அப்படிங்கிற அவருக்கு சத்தியமாக தெரியும். உடனே என்ன பண்ணுறாரு, துண்டை அப்படி போட்டுக்கிறார், தோளில் போட்டுக்கிறார், காலில் செருப்பு மாட்டிக்கிறார், அப்படியே போயிட்டே இருக்கார். எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா. நம்ம நினச்சி பாருங்கள், ஒரு கணம் நினச்சி பாருங்கள். நம்ம இது ஒரு சின்ன ட்ரான்ஸ்ஃபர் வந்தால் எவ்வளவு அவதிப்படுறோம். நாம் கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கத்தான் நாம் விரும்புகிறோம். ஆனால் ஸ்ரீராமகிருஷ்ணர் டிவைன் ஜோனில் இருக்க விரும்புகிறார். எது வந்தாலும் சரி, இறைவனுடைய திட்டம் எனக்கு இந்த நேரத்தில் இறைவனுடைய திட்டம் என்ன, அது ஒவ்வொரு நமக்கு வந்து நாளுக்கு அப்புறம் வேறு வழி இல்லைன்னா சரி கடவுள் விட்ட வழி அப்படிம்போம். அவர் ஏற்கனவே ஒன்று விட்டுட்டாருப்பா அப்படி. அந்த மாதிரி இல்லை, அவருக்கு ஆரம்பத்திலேருந்து ஒன்று எப்போவுமே போட்டுக்கிட்டே இருப்பார். ஒன்று போட்டதில்லை, போட்டுக்கொண்டே இருப்பார். ஒவ்வொரு இடத்துலையும் கடவுளுடைய திட்டம் என்ன. ஒரு நிகழ்ச்சி நடைபெறுகிறது அப்படின்னா கடவுளுடைய திட்டம் என்ன. கப்பல் எப்படி போனாலும் சரி காந்தமுள் வடக்கை நோக்கித்தான் இருக்கும். ஸ்ரீராமகிருஷ்ணர் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம். இப்படி சொன்ன உடனேயே அவர் அப்படியே கிடுக்கிடுன்னு போயிட்டே இருக்கார். தூரத்துலேருந்து திரைலோக்கிய பாபர் பார்க்குறார், அவருடைய மாடியிலேருந்து பார்க்குறார். நான் சொன்னதை அந்த ஹிருதயர் தானே சொன்னேன், ஒரு கோபத்தில் சொல்லிட்டேன், அப்படி இருக்கும்போது இவர் போயிட்டுருக்காரு அப்படின்னு கிட்டுக்கிட்டுன்னு ஓடி வர்றார். வந்த உடனே அவருக்கு எப்படி தெரிஞ்சிருக்குன்னு தெரியும்னா, எங்கள் அப்பா எவ்வளோ மதித்தவர், இவர் பாட்டுக்கு போயிருக்கார். ஏன்னா இந்த வாட்ச்மேன் அந்த காரசாரமாக பேசுகிறதும் பார்த்துட்ருக்கார்,
ஸ்ரீராமகிருஷ்ணன் அப்படி உதறிட்டு அவர் போயிட்டே இருக்கார். வாட்ச்மேன்ட்ட போய் கேளு, யார் போக சொன்னார்? அப்படி எதுவும் கேட்கல. இல்லை நான் போக மாட்டேன், 30 வருஷம் நான் இருந்தேன், 30 நாள் முன்னாடி நோட்டீஸ் விடணும். டெனன்ட் மாதிரி தான் அங்கே இருந்திருக்காரு. எதுவும் கிடையாது. இறைவனுடைய திட்டம் அப்படி இருக்கா? சரி, இறைவன் எனக்கு எப்போவுமே நன்மையை தான் செய்வார், இறைவன் எனக்கு எப்போவும் நல்ல விஷயந்தான் கொடுப்பார். இந்த கட்டத்தில் இப்படி இருக்கார். சரி, போயிட்டே இருக்கார். திரைலோக்கிய பாபா அங்கேருந்து ஓடி வரார். வந்துட்டு அவருக்கு அப்போ தான் தெரியுது, அவங்க அப்பாவோடைய அந்த ஆவி அவரிடம் பேசியதோ, அவருடைய ஆவி இல்லை, உயிர் அவருக்குள்ளார் புகுந்து பேசியதோ நம்ம நேரம் வந்து காலில் விழுந்து, நீங்கள் என்னுடைய குலகுரு மாதிரி, நீங்கள் போகக்கூடாது, உங்களை நான் போக சொல்லலை, அது கூட அவரை போக சொன்னது ஒரு வேகத்தில் நம்ம குடும்பத்துக்கு ஒன்றும் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் நான் போக சொன்னேன் அப்படின்னு சொல்லிவிட்டு. இந்த கட்டம் யோசனை பண்ணி பாருங்கள். மற்ற ஆளாக இருந்தான்னா, மற்ற ஆளுங்க நாம் இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? கூப்பிட அந்த வாட்ச்மேனை, யார்கிட்ட, ஏன்கிட்ட, இதுவும் கிடையாது. அடுத்த கணம் செய்கிறது தான் ஆச்சரியம். அப்படியாப்பா, நீங்கள் இங்கே தான் இருக்கணும் பகவானே, எங்கேயும் போகக்கூடாது, நீங்கள் எங்களுடைய குலகுரு மாதிரி, குல தெய்வம், குலபூஷணம், அப்படி நீங்கள் தான் இருக்கணும் அப்படிங்கிறார். அடுத்த கணம் என்ன செய்கிறார்? சரி, அந்த துண்டு மறுபடியும் ஒரு வேளை இந்த துண்டு இப்படி போட்டு கிடுக்கிட்டு செருப்பு போட்டு உள்ளார போயிட்டே இருக்கார். அப்படின்னா இந்த பற்றில்லாத தன்மை, பற்று இல்லாத, நெகட்டிவாக சொல்லிட்டார். வள்ளுவர் கூட என்ன சொல், பற்றுக அப்படின்னு, அது பற்றுக அப்படிங்கிறத முன்னாடி போட்டுக்கணுமோ தோணும். என்னென்னா பற்றுகிறான் தான். அந்த என்ன பற்றுகங்கிறது எப்படின்னா, எப்போதுமே இறைவனை பிடித்து கொண்டிரு, அது ரொம்ப முக்கியம். அது எப்படி பிடிக்கிறது? அவர் பிடிக்க முடியும், நம்ம பிடிக்க முடியாது. உடனே நம்ம வந்து எல்லாத்துக்கும் ஒரு டக்குன்னு ஒரு ஆன்சர் வச்சுருப்போம். அவருக்கு முடியும்ப்பா, அவர் பெரிய ஆள், அவர் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். இல்லை, எப்படி பற்ற வேண்டும் என்றால் ஒவ்வொரு இதிலையும் பிரார்த்தனை மூலமாக. ராமாயணம் சொன்னாங்க, ரொம்ப அருமையாக சொன்னாங்க. இந்த ராமாயணத்தில் குடிசை கட்டு, பர்ணசாலை ஒன்று கட்டு அப்படின்னு ராமர் சொல்வார். சொன்ன உடனே நல்லா கட்டி கொடுத்தார். அப்படி வந்து அப்படியே லக்ஷ்மணன் கட்டி கொண்டார். அதுக்கு முன்னாடி லக்ஷ்மணன் சொன்னது ரொம்ப முக்கியமானது. அவர் சொல்லார், ஒரு பர்ணசாலை கட்டு லக்ஷ்மணா அப்படின்னு சொன்ன உடனே, எங்கே கட்டணும் அப்படின்னு, நீ ஏன் பார்த்து ஒன்று கட்டுப்பா அப்படின்னு சொல்லியிருக்கணும். அவர் சொல்லியிருக்கார். சொல்லிவிட்டு அப்படி என்னை விட்டுறாது. லக்ஷ்மணன் அப்படியே கையெடுத்து கும்பிடுவார். ராமா, என்னை என் போக்கில் விட்டு விடாதே, என்னை எப்போதும் நீ இயக்கு. என்ன ஒரு வார்த்தை பாருங்கள். நான் எப்படி இருக்கணும்? நான் என்னுடைய தாந்தோன்றித்தனமாக செஞ்சிடக்கூடாது. உன்னுடைய தாசன், ராமதாசனாகத்தான் நான் இருக்க வேண்டும். அதனால் என்னை என் போக்கில் விட்டுறாது. கடப்பாறை வச்சுருந்தாராம், மண்வெட்டி வச்சுருந்தாராம். நேற்று வரை இளவரசன், வில்லு வச்சிட்டு வேலை செஞ்சவர், வில்லும் வாளும் வைத்திருந்தவர், என்னை கடப்பாறையும் இது வச்சுருக்கார். ராமர் அழுகுறார். உன்னை எப்படி இளவரசனாக பார்த்துட்டு இன்றைக்கி பார்த்தா வந்து ஒரு வேலைக்கார மாதிரி உன்னை வச்சுருக்கேன் அப்படின்னு அழுகுறார். ஆனாலும் அவர் சொல்கிறார், என்னை என் போக்கில் விட்டு விடாதே அப்படின்னு சொல்லி, நீ எங்கே செய்யணும், எந்த அளவுங்கிறத நீ சொல்லு, உன் இஷ்டப்படி நான் செய்கிறேன். உன்னுடைய சேவகனாக நான் இருக்க வேண்டும். உன்னிடம் ஒவ்வொன்றையும் யாசித்து, உன்னிடம் ஒவ்வொன்றையும் கேட்டு, உன்னுடைய அனுமதி பெற்ற பிறகு நான் செய்ய வேண்டும் அப்படிங்கிறார். இதை விட அடுத்த கட்டம், இவராது பக்கத்தில் இருக்கார், 1 போட்டு 0. பரதர் எப்படி இருந்தார் அப்படின்னா 1 போட்டு 0 0 0. ஏன்னா இது எங்கே இருக்குது, காடு எங்கே இருக்குது, நாடு எங்கே இருக்குது, அயோத்தியாபுரி எங்கே இருக்குது, அங்கே இருந்தாலும் இறைவனை மறவாத அந்த தன்மை. அவர் என்ன பண்ணுறார், ராஜ்யபாரத்தை எடுத்துக்கிட்டார். அதாவது தலையில் சுமந்து வர்றார், ராஜ்யபாரம் அதை வச்சுட்டு வர்றார். 2 விஷயம் நம்ம கவனிக்கணும். அவர் எப்படி இருந்தாரா, பரதாழ்வார் பற்றி சொல்லும்போது 2 விஷயம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஒன்று, அவர் வந்து நீயே ஆட்சி செய்யலாமே அப்படின்னு சொல்கிறது யார்? வசிஷ்டர் சொல்கிறார். குரு சொல்லிட்டார், சரி எனக்கு இன்னும் ஜென்ரலி எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, ஆனால் நீங்கள் சொல்கிறதால நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தான்னா ஒன்றுமே இல்லை. பரதர் வந்து பரதன் அப்படி தான் போயிருப்பார். பரதாழ்வார் அப்படின்னு ஏன் வந்தார் அப்படின்னா ரொம்ப முக்கியம். அவர் சொல்கிறாரு, நானே ராமனுக்கு சொந்தமானவன். இந்த பொருள், ஒரு பொருளை இன்னொரு பெரிய பொருள் ராஜ்யம், அந்த ராஜ்யத்தை இந்த சிறு பொருளிடம் கொடுத்து இதை வந்து பாதுகாப்பாக வச்சுக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராஜ்யம் ச அகம் ச ராமஸ்ய, நான் இந்த ராஜ்யம் 2 பொருள்களுமே ராமனுக்கு சொந்தமானவை
அப்படின்னு சொல்லும்போது தான் சிஸ்டருக்கே தெரியுது. அதாவது பூஜ்யம் போடுறோம், லக்ஷ்மணரை விட ஒரு படி மேல் அப்படின்னு நம்ம சொல்லும்போது கம்பேரிட்டிவ் பண்ணி நம்ம கன்ஃபியூஷன் கொண்டு வர்றதில்லை. எப்படி இந்த எங்கு இருந்தாலும் ஒன்றுடன் தொடர்பு இருக்கிறது. நிறைய பேர் வெளியில் போனோம்னா தொடர்பு எல்லைக்கு வெளியே போயிடுறோம் இல்லையா, இறைவனை விட்டுட்டு வெளில போயிடுறோம் இல்லையா, அதுதான். அந்த மாதிரி கிடையாது. எப்படி செஞ்சார்? அதை விட சிறப்பு. லக்ஷ்மணர் செய்ததும் அந்த கைங்கரியம் மிக மிக முக்கியமானது. அதை விட ஒரு படி மேலாக இருப்பது பரதருடைய கைங்கரியம். அதுதான் செயல்முறை வேதாந்தம். செயல்முறை வேதாந்தம் அப்படின்னா இப்போ ராமர் ஆண்டான்னா ராவணன் ஆண்டான்னு அது திண்ணை வேதாந்தம். ராமர் ஆண்ட அது சொல்கிறோம் இல்லையா, நிறைய வார்த்தைகள் இருக்குது, நிறைய வார்த்தைகள். இது என்னென்னா இதெல்லாம் நம்ம கேட்கக்கூடாது. வாழ்க்கையில் யாராவது நம்மக்கிட்ட சொன்ன என்னப்பா இருக்குது வாழ்க்கையில் அப்படின்னா விட்டுடக்கூடாது. வாழ்க்கையில் தான் எல்லாமே இருக்குப்பா, உன் வாழ்க்கையில் எதுவும் இல்லை, ஆனால் வாழ்க்கையில் இருக்குது அப்படிங்கிறத சொல்லணும். வால்மீகி ராமாயணத்தில் வருது ரொம்ப அருமையான ஒரு கட்டம். ராமரிடம் அவரிடமிருந்து பெற்ற அந்த ராஜ்யத்தை பெறும்போது அவர் அப்போ இருந்த இந்த சொத்து மதிப்பு இருக்கு இல்லையா, அந்த அயோத்தியா நாட்டோட அந்த சொத்துக்கள் மதிப்பு, சொத்துக்கள்லாம் எல்லாமே அசையும் சொத்துக்கள் அசையா சொத்துக்கள் எல்லாமே சேர்த்து ஒரு உதாரணத்திற்கு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு கணக்கில் சொல்கிறேன். 1 கோடி ரூபா இருந்தது ராமர்கிட்டேருந்து அந்த ராஜ்யத்தை வாங்கும் போது. 1 கோடி ரூபா. இவர் என்ன பண்ணார்? ராமர் ஆண்டான்னா ராவணன் ஆண்டான்னா எனக்கு அங்கே இந்த பாதுகை இருக்குது, டெய்லி 2 புஷ்பம் போட்டு நம்ம அட்டுக்கு இருந்துடுவேன், எல்லாம் அவருடைய காரியம்பா. இல்லை, அங்கே தான் நம்ம கற்றுக்கணும். பரதர் சொல்லிட்டார். ராமரே இருந்து இவர் ஒரு இளவரசராக இருந்தால் அந்த கதையே வேறு. ஆனால் ராமர் அங்கு தோன்றா துணையாக இருக்கிறார். அப்படி இருக்கும்போது நான் என்ன செய்யணும்? திருப்பி கொடுக்கும்போது ஒரு இப்போது சாதாரணமாக இப்போ கோவிலில் நம்ம எலுமிச்சம்பழம், தேங்காய், அப்புறம் வாழைப்பழம், அப்புறம் எல்லாமே கொடுக்குறோம். ஐயர்கிட்ட கொடுத்து பூஜாரிகிட்ட கொடுக்குறோம். கொடுக்கும்போது எலுமிச்சம்பழம் அதில் இருக்குது பார்த்துங்க அப்படின்னு சொல்லி கொடுப்போம். நம்மிடமிருந்து இறைவனுக்கு போகும்போது எலுமிச்சம்பழம், தேங்காய், வாழைப்பழம், இந்த மாதிரி பொருள்களின் பெயர்கள் இருக்கும். திரும்பி வரும்போது அர்ச்சனை ஆயிடுச்சு, தேங்காய் உடஞ்சிருச்சு, அது நிவேதனம் ஆயிடுச்சு. அது வரும்போது எலுமிச்சம்பழம் கொடுங்க அப்படின்னு எவனும் கேட்குறதில்ல. அதுக்கு என்ன பேர்? ஒரே பேர், பிரசாதம். அந்த பிரசாத புத்தி பகவத்கீதையில் சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயம். இப்போ ராமரிடம் ராஜ்யத்தை கொடுத்து விட்டார். அவர்கிட்ட திருப்பி கொடுக்கும் போது எப்படி? 1 கோடியாக இருந்தால் நான் ஒழுங்காக பாரு, எதுவுமே நான் வேஸ்ட் பண்ணலை, இவ்வளோதான்ப்பா அப்படின்னு இல்லை. வால்மீகி சொல்றார் 10 மடங்கு அதிகமாச்சான் சொத்துக்கள். அப்படின்னா அது வளமை. ராமராஜ்யம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, ராமராஜ்யம் அப்படின்னா மரமண்டைங்க புரிஞ்சுக்கிட்டது வேறு மாதிரி. ராமராஜ்யம் அப்படின்னா அவங்க ஒரு வேறு மாதிரி ரொம்ப குறுகிய கண்ணோட்டத்தோடு பார்க்குறாங்க. ராமராஜ்யம் என்றால் பரதன் செய்தது ராமராஜ்யம். அதை தான் சொல்லணும். அங்கே அவர் என்ன சொல்கிறார்? 10 மடங்கு ராஜ்ய பரிபாலனத்தின் மூலமாக சொத்துக்கள் அதிகமானதான், வளர்ச்சி திட்டங்கள் அதிகமானதான், ஆத்ம நிர்பர் அப்படின்னு சொல்கிறாங்களே அந்த மாதிரி நிறைய வளர்ச்சி திட்டங்கள். முன்னாடியெல்லாம் எப்படி இருந்தது? சாதாரணமாக இருந்தது, ஏதோ ஒன்று இருக்கும். இப்போ என்னென்னா ராமர் வரும்போது நான் திருப்பி கொடுக்கணும். எப்படி கொடுக்கணும்? அது இது பெர்ஃபார்மன்ஸ் கிரைசிஸ் கிடையாது. அது போகும்போது சொத்தாக போகிறது, வரும்போது பிரசாதமாக வருகிறது. 10 மடங்கு அதிகமாக இருந்ததாம். ஒவ்வொன்றும் நிலம் அதிகமாகிடுச்சு. நிலம் படையெடுத்து போகவில்லை, அவங்களாம் வர்றாங்க. இவ்வளோ அருமையாக ராஜ்யத்தை இது பண்ணுறாரு. என்னுடைய ராஜ்யம் எனக்கு பிறகு என் பையன்கிட்ட தான் கொடுக்கணும். குறுநில மன்னர்கள் இப்போல்லாம் இருக்காங்க இல்லையா, கட்சிகள் என்ற வகையில். அது மாதிரி எனக்கு பிறகு என் பையன்தான் வருவான். அந்த பையன் எப்படி தண்ட சோறாவன். அதனால் என்ன செய்கிறது? பரதன்கிட்ட ஒப்படைச்சலாம் அப்படின்னு அவர்களாக ஒப்படைத்த சொத்துக்கள் அதிகம். அப்படி ஒப்படைக்கும் போது என்னாச்சு? ராஜ்யம் அப்படியே அன்பினால் வென்றார் எல்லாரையுமே. அவருக்கு போரிடவும் தெரியும், ஆனாலும் ராம பக்தியினால் தேசம் வளர்ந்தது. இப்போ பார்த்தோம்னா இன்றைக்கி கூட பார்த்தோம்னா அயோத்தியாவில் அவ்வளோ பெரிய அருமையான கோவில் கட்டியிருக்கிறார்கள், 1800 கோடி ரூபாய் செலவில். ஆனால் உத்தரப்பிரதேச மாநிலத்துக்கு மட்டும் இந்த ஒரு வருஷத்தில் கிட்டத்தட்ட 1 லட்சத்திற்கும் மேலான வருமானம் வரப்போகிறது. இது பேர் தான் ஸ்ரீராமர். ஸ்ரீனன்னா செல்வம்,
ராமராஜ்யம் என்றால் இப்படித்தான் இருக்கும். மற்றவங்க சொல்கிறது ராமராஜ்யம் வேறு, அரசியல்வாதிகள் இருக்காங்களே, வியாதிகள் இருக்காங்களே, அவங்க புரிந்து கொள்வது வேறு, அவங்க புரிய வைக்கிறது வேறு விதம். எப்படி என்றால் பரதர் சொன்னது அந்த ராமராஜ்யம். இதுதான் செயல்முறை வேதாந்தம். திண்ணை வேதாந்தத்தை எள்ளி நகையாடியவர் ஸ்ரீராமகிருஷ்ணர். வரட்டு வேதாந்தத்தை காரி துப்பியவர், சரியான வார்த்தை அதான், காரி துப்பியவர். எல்லாமே மாயை அப்படின்னு அடி வாங்குவர் அப்படின்னு சொன்னவர், அடி வாங்கு. அதே சமயத்தில் செயல்முறை வேதாந்தம் அப்படின்னா உலகத்தின் மீது பற்று வை. தட்சிணேஸ்வரத்தில் எப்படி இருந்தார் அவர், எல்லாமே கவனித்தார். எல்லாமே யார் அங்கே வர்றக்கூடிய தாசி பெண்கள். ஏன் தாசி பெண்கள் வந்தாங்க அப்படின்னா ஆங்கிலேயன் போட்ட எச்சம். அங்கே தான் கல்கத்தாவில் தான் அவன் புகுந்தான். இந்த ஆமை புகுந்த வீடு உருப்படாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதனால தான் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா பெங்கால் எல்லாம் அவ்வளவு இதாக இருக்கும். ரெட் லைட் ஏரியா அப்படிங்கிறது பெரிய இடமாவே இருக்குது. அவன் போட்டது இன்னும் இருக்குது. இன்னும் கொஞ்ச நாள் அதெல்லாம் நின்றுடும். அப்படி ஒரு அதிகாரப்பூர்வமாக ஒன்று இருக்காது அப்படின்னா வந்துடும், அதெல்லாம் ராமராஜ்யத்தில் அதெல்லாம் வந்துடும். அப்படி நிறைய தாசி பெண்கள் இருப்பாங்க. அவங்க எல்லாருமே கோயிலுக்கு வருவாங்க. மற்றவர்களுக்கு இவ எங்கே இங்கே வந்தா, ஒருவேளை இவனே நேற்று அங்கே போயிருந்திருப்பான், அவகிட்ட போயிருந்திருப்பான், அப்படிப்பட்டவ சொல்லுவான், இவெல்லாம் ஏன் இங்கே வர்றான் அப்படின்னு அவங்க பேசிக்குவாங்க. ஆனால் அந்த தாசி பெண்கள், அவர்களுக்கும் மனசு இருக்குது, அவர்களுக்கும் உணர்வுகள் இருக்கு. அவங்களும் ஏண்டா இந்த வாழ்க்கையில் மாட்டியிருக்கோம், பகவானே என்னை காப்பாற்ற அப்படின்னு ஸ்ரீராமகிருஷ்ணர்கிட்டே எத்தனையோ பேர் முறையிடுவாங்க. கண்ணீரோடு அவரை பார்ப்பார்கள். அப்படி இருக்கும்போது எந்த பெண்ணாக வந்தாலும் சரி, தாசியாக வந்தாலும் சரி, அவர்களையும் தாயாக பார்த்த தெய்வம் ஸ்ரீராமகிருஷ்ணர். அப்படிப்பட்ட ஒரு இது. ஏன்னா அது திண்ணை வேதாந்தம் கிடையாது, வரட்டு வேதாந்தம் கிடையாது, செயல்முறை வேதாந்தம். ஒவ்வொருத்தர்கிட்டையும் தேவி இருக்கிறாள், ஒவ்வொரு பெண்ணிடமும் தேவி இருக்கிறாள், ஒவ்வொரு ஆணிடமும் தெய்வீகத்தன்மை இருக்குது. அதை அவர்களுக்கு உணர்த்துவது தான் ஸ்ரீராமகிருஷ்ணருடைய மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருக்குது. 2 முறை தான் அவர் அழுதார். மற்றவங்களாம் ஜனங்கள்லாம் குடமாக அழுது கொண்டு இருக்கிறார்கள். எதுக்கு? காசு, பணம், பெயர், புகழ், இதுக்கெல்லாம் அழுது கொண்டு இருக்கிறார்கள். ஸ்ரீராமகிருஷ்ணர் 2 முறை தான் அழுதார். 2 விஷயத்துக்காக தான் அழுதார். ஒன்று, இறைவனுடைய தரிசனம் பெற வேண்டும், தேவியின் தரிசனம், அம்பாளுடைய தரிசனம் பெற வேண்டும் என்பதற்காக, ஆண்டவனுக்காக அழுதார். அழுத உடனே அவருக்கு அந்த தெய்வீக நிதி கிடைத்தது. அப்படி கிடைத்ததால் அடுத்து என்ன செய்கிறார்? இப்போ நீங்கள் ஒரு யோசனை பண்ணி பாருங்கள். ஒருத்தர் நிறைய சொத்து சேர்க்கிறார், குவிக்கிறார். என்னாகுது? அது யார்கிட்ட கொடுக்குறதுன்னு தெரியாமல் அப்படியே முழிக்கிறார், தவிக்கிறார். குவித்தல், அப்புறம் தவித்தல், 2 தான் நடக்குது. இல்லை, அந்த சொத்து அப்படியே வீணாக போய்விடுகிறது. ஸ்ரீராமகிருஷ்ணன் செய்கிறார், அந்த தெய்வீக சம்பத், அந்த சம்பத்தை வாங்குகிறார், கஷ்டப்பட்டு சேர்க்கிறார். சேர்த்த பிறகு அதை தகுதியான ஆளிடம் சேர்க்கிறார். அதே மாதிரி தான் இந்த 3 வேதாந்தங்களையும் நாம் புரிந்து வைத்திருக்க வேண்டும். 2ஐ புரிந்து வைத்திருக்க வேண்டும், அதில் கவனம் வைக்க வேண்டும். 3ஆவதில் ஒன்றில் கவனம் வை. இறைவன் இருக்கிறார், இறைவன் என்னை கண்காணிக்கிறார், இறைவன் என்னை பாதுகாக்கிறார் அப்படின்னு அந்த ஒன்றில் எது செய்தாலும் அந்த ஒன்றில் கவனம் வை. அப்போ என்ன ஆகும்? உலகம் அனித்தியம் கிடையாது, உலகம் சத்தியம். உலகத்தில் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் சரியாக இருக்கும். ஒன்றில் கவனம் வை, நீ செய்யும் ஒவ்வொன்றிலும் கவனம் வை. வைத்தால் என்ன ஆகும்? உலகம் உன்னை கவனிக்கும். எவ்வளோ அருமையான விஷயம் பாருங்கள். தோன்றில் புகழோடு தோன்றுக அஹ்திலார் தோன்றலின் தோன்றாமல் நீ பிறந்திருக்கவே வேணாம்ப்பா, யூஸ்லெஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? ஏண்டா நீ எல்லாம் பிறந்த என் வயிற்றில் எத்தனை தாய்மார்கள் சொல்கிறாங்க. அதான் தோன்றாமை நன்று அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியது இந்த விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டும். விவேகானந்தருக்கு பிறகு ஆத்ம நிர்பர் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? தேசத்துக்கே தன்னம்பிக்கை கொடுத்தவர். ஒரு தனி ஆளுக்கு கொடுத்தாலே எவ்வளோ பெரிய விஷயம். இன்றைக்கி நான் இப்படி இருக்கேன்னா சார் என்னை அப்படி ஊக்கப்படுத்தினார். எங்களுடைய பேராசிரியனுடைய ஆசிரியர் தான் என்னை ஊக்கப்படுத்தினார். ஒரே ஒரு மனிதருக்கு தன்னம்பிக்கை கொடுத்தாலே அப்படியே நம்ம அப்படியே பூரிச்சு போகிறோம். ஒரு தேசத்திற்கே தன்னம்பிக்கை கொடுத்த சுவாமி விவேகானந்தருடைய குரு எப்படி இருப்பார்? அவருடைய திருவருள் நம் அனைவருக்கும் என்றென்றும் நிலைத்திருக்க வேண்டும்.
அவர் மெச்சும்படி நாம் என்றென்றும் வாழ்ந்திருக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையுடன் நிறைவு செய்வோம். ஓம் நிரஞ்சனம் நித்யமனந்தரூபம் பக்தானுகம்பாதிருத விக்கிரகம் வை ஈஷாவதாரம் பரமேஷமீட்யம் தம் ராமகிருஷ்ணம் சிரசா நமாமஹ.